இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் ஹெட்மையரே பார்த்தீங்கன்னா தலையில கை வச்சு பெராக்கு பார்க்குற நிலைமை ஆகி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியான் பராக். லாஸ்ட் ஓவரில் மட்டுமே 4-4-6 வெலாசி இருக்காரு. இதை பார்த்த ஹெட்மையர் தலையில பேட்டை வச்சுக்கிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காரு. நேற்று நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச்ல சாம்சனும் பட்லரும் சரியா விளையாடினா கூட இந்த ரியான் பராக் அவர்கள் இந்த மேட்சை தூக்கி நிறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பட்லர் சரியான ஆடி அடிப்பான்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்ல இயங்கிட்டு இருக்கும்போது குல்தீப் யாதவ் போட்ட பால்ல LPW அவுட் ஆகிறாரு. LPWக்கு அம்பையர் நாட் அவுட் கொடுத்திருந்தாலும் குல்தீப் யாதவ் அதெல்லாம் இல்லைங்க, அதை கண்டிப்பா அவுட்டுங்க சொல்லிட்டு குல்தீப் யாதவ் அவர்கள் ரிஷப் பண்டோட கையை பிடிச்சி ரிவ்யூ எடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிச்சிருக்காரு. போயிட்டு இருக்கும்போது இந்த ரியான் பராக் அடிச்சடி தான் இந்த மேட்சுக்கு திருப்பு முனை. எல்லா டீம்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் பிளேயர்னு ஒருத்தனை உள்ள கூட்டு வராங்க. அப்படி கூட்டு வரவங்க பாத்தீங்கன்னா இந்த 8-9 மேட்ச்லயே அவங்க டீம்ல அவங்க நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா பர்கரை உள்ள கூட்டு வந்து 2 விக்கெட்டை சொலையா எடுத்துட்டு போயிருக்காரு. அவர் பாலை போடும்போது பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் ஒரு டிரைவ் பண்றாரு. எங்கடா பால் போச்சு பாத்தீங்கன்னா ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பால் தெரிக்குதுங்க. 149 கிலோமீட்டர் ஸ்பீடை சமாளிக்க முடியாத மிச்சல் மார்ஷ் அவுட் ஆகிட்டு வெளியே போறாங்க பர்கர் கிட்ட. கடைசியில் 6 பாலுக்கு 17 ரன் இருக்கும்போது ஆவேஸ் கான் போட்ட ஓவரில் எந்த ஒரு பெரிய ஷாட்டுமே அடிக்க முடியாம ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறாங்க மேட்ச்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் சான்.